வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா குக்கீஸுக்கு ஸ்மெச் பர்கர் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். எதுக்காக இந்த ஸ்மெச் பர்கரை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஐசோ ஸ்பீட் இங்கே வந்திருக்கப்போ அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணியிருக்கோம். This is absolutely fire! இது பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து குக்கீஸ் எம்ஆர்டி விட்டு வெளில வந்துட்டோம். நம்ம குக்கீஸ் எம்ஆர்டியில் எக்ஸிட் ஏ எடுத்து வெளில வந்துருக்கோம். 4 எக்ஸிட் இருக்குது. ஏபி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மெச் பர்கர் சாப்பிட்டு போடுறது கொஞ்சம் நியராக இருக்கும். ஸ்மெச் பர்கர் சாப்பிட வந்து குக்கீஸ் எம்ஆர்டி வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 600 மீட்டர் நம்ம வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்டு போகிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரை பொறுத்தவரை என்னென்னா கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங், இது 3 தான். பர்கரு இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஷாப் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இங்கே லோக்கல் ஷாப்பில் வந்து பர்கர் மட்டும் அதிகமாக இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா கடையிலையுமே பர்கர் வந்து இங்கே நல்லாயிருக்கும். நம்ம ஃபுட்டை பொறுத்தவரை இந்தியன் ஃபுட்லாம் இங்கே மேக்ஸிமம் யாரும் லைக் பண்ணி சாப்பிட்றதில்ல. நம்ம ஆளுகளுக்கு நல்ல ஃபுட்டு இங்கே வந்து கிடைக்காது. எந்த ஷாப்லேயுமே நல்லா இருக்காது. ஹோட்டல் தான் பேர், ஆனால் எந்த கடையிலையுமே சாப்பிட வந்து நல்லாவே இருக்காது. சிங்கப்பூரில் அராப் ஸ்ட்ரீட் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அராப் ஸ்ட்ரீட்லேருந்து வெரி நியரில் தான் அந்த லொக்கேஷன் காட்டுது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அராப் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இந்த சுல்தான் மாஸ்கில் உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணுறதா விசிட் பண்ணலாம். இல்லைன்னா அரபு மெட்டீரியல்லாம் இங்கே நிறையா கிடைக்குது. டர்க்கிஷ் ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் இதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அராப் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா ஈவினிங்கில் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி இந்த இடம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் க்ரேசியஸாக இருக்கும். இது முடிஞ்சு அடுத்து நம்ம வந்து ஸ்மெச் பர்கர் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஷாப் இந்த நியர் பக்கத்தில் தான் இருக்குது. அராப் ஸ்ட்ரீட் வந்து இதிலேருந்து நியரில் தான் அந்த ஷாப் இருக்குது. மறக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். எதுக்காக இந்த ஸ்மெச் பர்கரை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஐசோ ஸ்பீட் இங்கே வந்திருக்கப்போ அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால தான் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணியிருக்கோம். வாங்க போயிட்டு பார்ப்போம். Smith. Oh, Smith? One. Smith one. Queen string song. Yeah? This one combo or? Yeah, combo. Okay, combo. You drink at lemon tea, Coke or zero? Coke வேணும். Coke. Payment by PayNow. இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா பேனோ மட்டும்தான். பேனோ கேஷு, கார்டு டேப் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேனோ இல்லை கேஷை கொண்டுட்டு வர பாருங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த குயின் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆஃபர் எப்போ வர இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஹவுஸ் மேட்ச் காம்போ.
இதில் வந்து ஒரு கோக்கு, ஒரு பர்கரு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வரும். இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14.90. உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு டோக்கன் எத்தனாவது டோக்கன் கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து 28. இந்த டோக்கன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இப்போ தான் பர்கர் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு வரணும். நம்மளுக்கு பர்கர் ரெடி ஆச்சு, வாங்க போய் வாங்கிட்டு வரோம். 28. தேங்க்யூ. பர்கர் வாங்கிட்டு வந்துட்டோம். பர்கர் இதுதான் ஸ்மார்ட் பர்கர். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ள வந்து ஒரு பர்கரு, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்கு. இந்த பர்கர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். செம்மையா இருக்கு. பர்கர் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். வேற லெவலில் இருக்கு பர்கர். உள்ள சீஸு உள்ள சீஸ் என்னென்னமோ வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இதுவும் நல்லா முறுமுறு செய்யும். என்ன பண்ணுவாங்கன்னா இது நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்களோ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை ஃப்ரை பண்ணியே எடுக்கிறாங்க. அதனால இன்னுமே இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. இந்த ஷாப் வந்து ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து நைட்டு 9:30 வரை இருக்கும். நீங்கள் யாரும் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் காற்று கொஞ்சம் அதிகம். 14.90 வருது. 14.90 இந்தியா மதிப்புக்கு எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வரும். அடுத்ததை நம்ம ட்ரை பண்ண போகிறது என்னென்னா அவங்களோட குயின் ஸ்ட்ரிங்ஸு. இது வந்து அதிலே போட்டிருக்காங்க லிமிட்டட் எடிஷனு. மறக்காமல் வந்தீங்கன்னா இதே பிடிச்சி போகிறேன். இதை பார்க்குறதுக்கு ஏதோ மில்க் மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிங்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் இருக்குல்ல, பைனாப்பிளை மில்க் ஷேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. மறக்காமல் வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு வழின்னு நினைக்கிறேன். நான் காம்போட வாங்கல. இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதிகமாக சாப்பிட்டதுனால இந்த ட்ரிங்க்ஸை குடிக்க முடியலை. ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்கன்னா அப்பயே குடிச்சிடாதீங்க, கொஞ்சம் லேட்டாகவே குடிங்க. எனக்கு இப்போயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இந்த ட்ரிங்க்ஸை குடித்தோன்னா அப்படியே ஒமோட்டோ மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் குப்பைத்தட்டியில் போட்டோம் தான். ஆனால் குப்பைத்தட்டி பக்கத்தில் இல்லை. அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணோன்னா அவங்க இஷ்டத்தை போட்டாங்க. பர்கர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த டபுள் லேயர் வச்சுட்டு உள்ள குக்கும்பர்லாம் கட் பண்ணி இது பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஆனியனை ஃப்ரை பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோடைய வீடியோ ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.